ஹalleluya, praise the Lord. தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையிலே யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கு காலை தோறும் காத்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம். அவர் எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்த ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில சகலத்தை அவர் புதிதாக்கி ஆசீர்வதிக்கவும் உங்களை எல்லா நிலையிலும் தலை உயர்த்தவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய பலம். தேவன் மாத்திரமே நம்மை பலப்படுத்த முடியும். தேவன் மாத்திரமே நம்மை பலத்தால் இடைக்கட்ட முடியும். காரணம், இன்றைக்கு அநேக பலவீனங்கள் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, சரீரத்திலே அடிக்கடி பலவீனப்படுகிறோம். கடந்த நாட்கள் வரைக்கும் பலவிதமான பலவீனங்கள் உங்களை தாக்கி சோர்வடைய பண்ணியிருக்கலாம், சோர்ந்து போக பண்ணியிருக்கலாம். பாருங்கள், வேதத்திலே அந்த ஒரு சூறை செடிக்குள் உட்கார்ந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய சோர்வுக்குள் போனார். அது ஒரு பலவீனம் என்று சொல்லி வேதத்திலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 3:4 வாசிக்கும் பொழுது, அவன் சூறைச்செடியில் அமர்ந்த ஒரு மனுஷனாயிருந்து தன் வாழ்க்கையிலே அவன் வாழ விரும்பாமல் ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனுக்காய் எழும்ப வேண்டிய ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை ஒரு மேன்மையான ஒரு தேவனுடைய ஒரு ஊழியத்தை இனியும் செய்ய முடியாமல், ஓட முடியாமல், ஏதோ ஒரு பாதிப்பில், ஒரு பயத்தில் உடைந்து சோர்ந்து போகிறார், பலவீனப்படுகிறார் ஆத்துமாவிலே. ஆனால் ஆண்டவர் பலப்படுத்தி பலத்தால் இடைக்கட்டி திரும்பவும் அவரை எழுப்புகிறார். பிரியமானவர்களே, மனம் கலங்காதிருங்கள். உங்களையும் எழுப்ப பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய பலத்தை பாருங்கள். அவர் கிருபையினால் பலப்படுத்துவார், தமது வார்த்தையினால் பலப்படுத்துவார், தமது ஆவியினால் பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய சீசர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவிக்காய் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத வார்த்தையின் பலன் நம்மை தொடர்ந்து நடத்தும். நாம் விழுந்து விடாதபடிக்கு பலவீனப்பட்டாலும், எந்த விதத்தில் சோர்ந்திருந்தாலும் வாக்குத்தத்த பலனை நாம் சொல்லி அறிக்கையிடும் பொழுது நம்மை பலத்தால் இடைக்கட்டுவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், எல்லா நோய்களை சுமந்தார். இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார், பலத்தால் இடைக்கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில எந்தெந்த சூழலை பலவீனப்பட்டு சூறை செடிக்குள் ஆண்டவரை காணப்படுகிற ஒரு போராட்டத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும், ஆண்டவரை வியாதி படுக்கை, பலவீனமான குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி இவருடைய ஆவிக்குறி வாழ்க்கையில, ஊழிய பாதையிலே, ஆண்டவரே, இவருடைய வேலை சம்பாத்திய காரியத்திலே, குறிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கையில அடிக்கடி போராடி கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடுகிற பலவீனங்களை எடுத்து போடும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் பலத்தால் இடைக்கட்டுகிற இந்த வேத வார்த்தையின் அபிஷேகம் இறங்கட்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நம்முடைய கிருபையின் பலன் இறங்கட்டும். இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போராடுகிற பலவீனங்கள் எடுக்கப்பட்டு இப்பொழுதே பலத்தால் இடைக்கட்டி எழும்ப பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை பலமாய் இறங்குவதற்காய் நன்றி. வியாதிகள் சுகமடைந்து இப்பொழுதே ஆண்டவரே, ஆண்டவருடைய வல்ல பலன்
இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பலத்தால் இடை கட்டுவார். நிச்சயம் நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள்.